ஸோ பிசாசு இந்தியா ஃபுல்லாக மூடினாலும் தமிழ்நாட்டை மூட முடியாத மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, பிசாசு உலகத்தில் இருக்க எல்லாரையும் சாப்பிட்டாலும் உங்களை சாப்பிட முடியாது. கிறிஸ்தவன் என்கிற ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. எல்லாம் சொல்லுங்க. விசுவாசி என்கிற இனம் உண்டு, சொல்லுங்க, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. உங்களுக்கென்று சில தன்மைகள் இருக்கிறது. அந்த தன்மைகள் உங்களை ஆளுகை செய்கிறது. நீங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல. கைத்தட்டி வருவர்கள் ஆமென். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். பிசாசுக்கு எல்லாம் தெரியும் நினைக்காதீங்க. ஒரு உண்மையை சொல்றேன், பிசாசுக்கு எல்லாம் தெரியாது. மோசே தான் பிரச்சனைன்னு தெரிஞ்ச மோசே மட்டும் தானே கொண்டிருக்கணும். ஏன் 50 பேரையும் கொள்றான்? ஏன் அவனுக்கு கையெழுத்து. இவன் ஸ்டாண்டர்டுக்கு தான் ஆளை உருவாக்குறான். இப்ப அவருக்கு தேவை 1 லட்சம் இந்தியாவை மாற்றக்கூடிய பூமியின் தன்மை கலந்த 1 லட்சம் பிரசங்கிகள் அல்ல, பூமியின் தன்மையே இல்லாத வானத்தின் தன்மையுடைய ஒரே ஒரு பிரசங்கி தான் இந்தியாவிற்கு தேவை. நீங்க வீக்கா இருக்கலாம், ஆனா நீங்க ஒளிஞ்சிருக்கிற அந்த கண்மலை ஸ்ட்ராங் ஆனது. அது எல்லா பிரச்சனையும் உங்களை பாதுகாக்கும். ஆமென். ஒரு பெரிய தூக்கு மரம் செஞ்சானா. ஆமா, யாரை தூக்குறதுக்கு? மொர்தெகாயை தூக்குறதுக்கு. தேவன் செய்ய விட்டுக்கிட்டு தான் இருந்தாரு. கோலியாத் காலையில் கத்தியை தீட்டினா தேவன் விட்டுக்கிட்டு தான் இருந்தாரு. தேவன் தூங்கலை சார். கோலியாத் கத்தியை தீட்டும் போது அமைதியாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த கத்தியில சாக போறது தாவீது கிடையாது, நீதான். ஆமென் ஆமென். அதே மாதிரி தான் அவன் யாரு? ஆமான் தூக்கு மரம் செஞ்சப்போ அமைதியாக இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த மரத்தில் சாக போகிறது மொர்தெகாய் கிடையாது, நல்லா செய், ஏன்னா நீ தான் சாக போகிற. அதனால் சிலர் சொல்கிறாங்க, சார் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கர்த்தரே அமைதியாக இருக்காரு. அவன் நல்லா தீட்டினா தான். ஏன்னா கோலியாத் தீட்டுறப்பே கையை பிடிச்சிருந்தான்னு வச்சாங்களேன், தாவீது ஒரு வெட்டிலாம் வெட்டியிருக்க முடியாது. அதனால நல்லா திட்டுனார். ஏன்னா என் பையன் ரொம்ப எஃபர்ட் எடுக்கக்கூடாதா, ஒரே போட்டு போட்டால் தலை தனியாக போயிடணும், நல்லா திட்டுனார். நல்லா திட்டு, ஏன்னா என் பையில ஒரே போட்டுல போயிடணும். ஆமென். அதனால கடவுளோடு இணைந்தவர்கள், அதான் பவுல் சொல்றார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆமென் ஆமென் ஆமென். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன், பிசாசுக்கு எல்லாம் தெரியும் நினைக்காதீங்க. ஒரு உண்மையை சொல்றேன், பிசாசுக்கு எல்லாம் தெரியாது. அடுத்து என்ன நடக்கும் பிசாசுக்கு தெரியாது. நான் எழுதி கொடுக்குறேன். நீங்கள் நான் சொல்ற ப்ராஃபஸியை வச்சு தான் அடுத்து இந்தியாவில் இதே நடக்க போதான்னு அவனுக்கே தெரியும். அவனுக்கு எதுவும் தெரியாது சார். இன்னைக்கு ஒருவேளை தப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தானே எடுத்துருங்க. ஒரு சுகவீனமாக ஒருத்தருக்கேன், ஒரு கேன்சர் பேஷண்ட், அவனுக்கு நீ ஜெபிக்க போறீங்க, அவன் செத்துருவான் அப்படின்னு பிசாசு நினச்சிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க. இல்லை, அவனுக்கு தெரியாது இவன் சாவானா இல்லை திடீர்னு இவன் ஜோம் பண்ணா திடீர்னு அவனுக்கு தெரியும். இதுக்குள்ளே இருக்கிற ஜீவ ஊற்று, அதுக்குள்ளே இருக்கிற சுரப்பிகள், அது திடீர்னு ஓப்பன் ஆகி இவன் ஹீலாகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் மனுஷனோட முடிவு பிசாசுக்கு தெரியவே தெரியாது. உங்கள் லைஃபோட எதிர்காலம் பிசாசுக்கு தெரியாது. இந்தியாவோட எதிர்காலம் அவனுக்கு தெரியாது. ஒரு கெஸ்ஸிங்கில் தான் போயிட்டு இருக்கிறான். ஆனால் எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் உங்களுக்கு பின்னாடி நிற்கிறார். ஆமென். தயவு செய்து ஒன்று தெரிஞ்சுக்காங்க, அவனுக்கு வல்லமை குறைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. இன்னைக்கு ஒரு புது ரகசியத்தை சொல்கிறேன், அவனுக்கு அறிவும் குறைச்சி தான். அறிவும் குறைச்சி. அவனால கெஸ் பண்ண, உங்கள் பிள்ளை இருக்குல்ல, உங்கள் பிறந்த பிள்ளை ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் 1000 இதாக பாருங்கள், நெகட்டிவாக பாருங்கள், பாசிட்டிவாக பாருங்கள், அவனுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும். பாசிட்டிவாக தான் இருக்க போது, நெகட்டிவாக இல்லவே கிடையாது. ஒரு கெஸ்ஸிங்கில் தான் ஓடுவாங்க. ஆனால் தேவனுக்கு மட்டும்தான் தெரியாமல் எத்தனை பிரசங்கம் பண்ண போகிறான், எத்தனை டெட் பாடி எழுப்ப போகிறான், எத்தனை அற்புதங்கள் செய்ய போகிறான், எல்லாம் கையை தட்டுங்க. அதனால தான் அவன் சும்மா பால போட்டு பார்ப்பான். நான் ஒன்று சொல்லவா, இப்போ இயேசு தெக்கப்போலிக்கு பிரசங்கம் பண்ண போகிறாரு. போகிற வழியில் புயல் காற்று. இதை கொடுத்து என்ன செய்ய பார்த்தான் பிசாசு? இயேசுவை 12 சீசனில் அழிக்க பார்த்தான். இயேசு அதை ஜெயிச்சு அமைதியாரின் மண்டையில் தட்டி
உள்ளே வந்துட்டார், ஏறி மிதித்து தெக்கப்போலிக்குள்ள வந்துட்டார். இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த புயல்லாம் கொடுக்கும்போது பிசாசு என்ன நினச்சான்? இயேசுவை கொன்றுலாம் நினச்சான். கன்ஃபார்மாக கொன்றுவோன்னு நினச்சானா? கொல்ல முடியும்னு நினச்சானா? இல்லை கொல்ல முடியாதுன்னு அவனுக்கு தெரியுமா? ரெண்டுமே தெரியாது. அனுப்புவோம், பார்ப்போம்யா எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு பார்ப்போம், செத்தா நல்லது, சொல்ல முடியாதுரா, அந்த ஆள் மாற்றிட்டு எல்லாத்தையும் ஏறி மீச்சு வந்தாலும் வந்துடுவார். இப்படி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் அவன் இருக்கிறான். சும்மா அங்கே இருங்க, அவனுக்கு ஏசு மீறி வந்துடுவாருன்னு தெரிஞ்சா அவன் புயல் அனுப்பியிருக்க மாட்டான். சரியா? அப்போ சாதாரண என்ன செஞ்சான்? நம்புனான். அவன் நம்பிக்கையில் மண்ணல்லி இயேசு போட்டார். அப்போ அவன் கெஸ் பண்ணது தப்பாச்சா இல்லையா? அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் அவன் கெஸ் பண்ணுறது எல்லாம் தப்பாயிரும். தேசத்தில் கெஸ் பண்ண எல்லாம் தப்பாயிரும். அவன் ஓடுறதே கெஸ்ஸிங்கில் தான் ஓடுறான்னு ஒரு பெரிய ரெவலேஷன் 28 வருஷத்துக்கு அப்புறம் நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கேன் எனக்கு. நான் நினச்சேன் அவனுக்கு பல வேலையெல்லாம் தெரியும் போல. இல்லை இல்லை, மோசே தான் முக்கியமான ஆளுன்னா மோசையை கொல்ல பார்க்கல, நல்லா தெரிஞ்சுக்காங்க. அந்த காலத்தில் யாரோ ஒருத்தன் அதனால மோசே தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சா மோசே மட்டும் தானே கொண்டிருக்கணும். ஏன் 50 பேரும் கொள்றான்? ஏன் அவனுக்கு கையெழுத்து. இயேசு பிறந்திருக்கும் போதும் அதுதான் பிரச்சனை. என்னன்னா இயேசுதான் தெரியாது. அந்த நேரத்தில் 3 வயசு கீழப்பட்ட எல்லாரையும். அப்ப இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்வது என்னவென்றால், பிசாசு ஒரு கெஸ்ஸிங்லே தான் ஓடிட்டு இருக்கான். அதனால நீங்க தைரியமா இருக்கலாம். கை தட்டுங்க. ஆமென். ஆமென். எஸ் லார்ட். ஹல்லேலூயா. சரி அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிற விஷயம் என்னவென்றால் நீங்களும் நானும் நினைக்கிற அளவுக்கு பிசாசு பெரிய ஆளு கிடையாது. ஸோ ஆகவே அன்புக்குரியவர்களே, ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு தேவனுடைய மனநிலை உடையவர்களாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒரு படியை கூட யாராலும் இறக்க முடியாது. பில்லி, சூனியம், எதிர்மறையானது, பிசாசு, டோட்டல் ஹெல்லே இறங்கினாலும் உங்கள் வளர்ச்சியில் ஒரு அடியை கூட குறைக்க முடியாது. நீங்கள் அமைதியாக இருங்க. சில நேரம் உங்கள் மனசு கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. சரியா? உங்கள் மனசே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது, உங்களுக்கு எதிராகவே யோசிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போதான் நீங்கள் சொல்லணும், நீ என்ன வேணாலும் யோசிச்சுக்க, நீ என்ன வேணாலும் யோசிச்சுக்க. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நீ நைட்டெல்லாம் பயப்படனா கூட பயந்துக்க, ஆனாலும் துன்மார்க்கன் பயந்த காரியம் தான் அவனுக்கு வரும், நீதிமான் விரும்பின காரியம் தான் அவனுக்கு நடக்கும். ஐயோ மனசு பயப்படுதே, என் மனசு பயப்படுதே, எனக்கு தப்பாக நடந்துருமானலாம் பயப்படக்கூடாது. சொல்லி பாருங்க, கேட்கலன்னா போடான்னு விட்டுருங்க, தண்ணியை தெளிச்சு. நீ என்ன வேணாலும் யோசிச்சுக்க. இங்கே பாரு, நீ நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருந்து கூட நீ கவலைப்பட்டுக்க, நான் தூங்க போகிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் நீ என்ன பயந்தாலும் நாளைக்கு எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்க போகுது. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். இந்த இடத்துக்கு வந்த உடனே திருவிழாவுக்கு போனப்பல உங்களை அங்கங்கே நின்று அழுதுகிட்டே இருக்கும், கேட்குறதெல்லாம் வாங்கி தரணும். கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் நேராக போயிட்டீங்கன்னா பின்னாடி ஓடி வந்துடும். அந்த மாதிரி போ, நீ என்னாலும் யோசிக்க அப்படின்ட்டு நீ போனீங்கன்னா பின்னாடி வந்து, ஐயா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அற்புதம் தான் நடக்கும், நீ என்ன சொல்கிற, அதே தான் நடக்கும். ஸோ திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் கண்ட்ரோலிங் யுவர் மைண்ட் அண்ட் தாட்ஸ். அதனால் தேவனுக்கு டஃப்பான ஏரியான்னு எதுவுமே கிடையாது. நான் சொல்லவா, நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சி இந்த அடுத்த 5 வருடத்தில் இருக்கிறது. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என்ன நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் நம்ம வளர்ச்சியை நம்ம டிசைன் பண்ணுவோம். இப்போ வேறவங்க கண்ட்ரோலில் வந்தால் உங்கள் வளர்ச்சி அவங்க டிசைன் பண்ணுவாங்க. அவ்வளோதான் மேட்ரு. இல்லையா? சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மனக்கண்களை பிரகாசம் அடைய செய்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தரும்படிக்கு நான் விரும்புகிறேன். நல்லா என் கூட கனெக்ட் ஆகிருக்கும். சரியா? ஸோ காட் பிளஸ் யூ. உங்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு நம்புகிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி அன்புடன் உங்களை அழைக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நல்ல கவனிக்கணும். சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களா? இன்னைக்கு காலையில் ஜெபிச்சிங்களா? பைபிள் வாசிங்களா? அதெல்லாம் நல்ல விஷயம். கட்டாயம் நீங்கள் செய்யணும். சரியா? இப்போ நான் அந்த கேட்கலை, அதை செய்ய வேண்டான்னு நான் சொல்லவும் இல்லை. தம்பிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. ஜெபம் தேவையில்லை நான் சொல்லவும் இல்லை, பைபிள் வாசிக்க வேணான்னு சொல்லவும் இல்லை. இப்போ நான் அதை கேட்கலை. அதை கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்லுங்க. அது தேவையில்லைன்னு நான் சொல்லவும் இல்லை. ஜெபமே தேவையில்லைன்னு ஒரு பிரசங்கம் பண்ணேன்னா கூட அதை ஜெபத்தோடு தான் நான் தயாரிச்சுட்டு வரேன்.
சரியா? அதனால இப்ப நான் அதை கேட்கல. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் மட்டும் கை தூக்கு. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் பரிசுத்தமாக ஜீவிக்கிறீங்களா, பாவத்தோடு இருக்கிறீங்களா, அதெல்லாம் நான் கேட்கல. விசுவாசிகள் வேறு, பரிசுத்தவான்கள் வேறு, ரெண்டே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எபேசு பட்டணத்திலே பரிசுத்தவான்களாக இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னா பரிசுத்தவான்கள் வேற, விசுவாசிகள் வேற. இப்போ உங்களில் பரிசுத்தவான்கள் எத்தனை பேர்னு கேட்டால் எத்தனை பேர் கை தூக்குங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் விசுவாசிகள் எத்தனை பேர்னு கேட்டால் அத்தனை பேரும் கை தூக்கித்தான் ஆகணும். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே தேவனை விசுவாசிக்கிறபடினால தான் இங்கே வந்திருக்கிறீங்க. ஸ்டேஜில் கீபோர்டு வாசித்து பேடு வாசிக்கிறேன் வரைக்கும். ஏன்னா யாருமே கமர்ஷியலாக வந்து வாசிக்க வரல. காசுக்கு வாசிக்க வந்தால் மட்டும்தான் அவர் அவிசுவாசி. எல்லாருமே இப்போ எதுக்காகவும் வரல, தேவனுக்காக வந்திருக்கோம்னா கட்டாயம் நீங்களே கையை தூக்காட்டினா கூட நீங்கள் விசுவாசிகள் தான். விசுவாசிகள்லாம் கை தூக்குங்க. ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க சொந்த ரட்சகர்? நல்ல கை தூக்குங்க, நல்ல கை தூக்குங்க. யாரெல்லாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அவரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறீர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், எல்லாம் சொல்லுங்க. இப்ப நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டீங்க. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? யாருக்குள்ள இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. ஒரு கண்மலைக்குள்ள போய் ஒரு முயல் என்ன செஞ்சுக்கிறது? தங்கிக்கிறது. அப்ப பெரிய புயல் வரும்போது சிங்கம்லாம் ஓடுது, புலியெல்லாம் ஓடுது, இந்த முயல் மட்டும் சேஃபா உட்காந்துருக்கு. ஏன்னா அது கண்மலைக்குள்ள இருக்குது. மகா ஞானம் உள்ளது 4 உண்டு. அதுல ஒன்று அந்த கண்மலையில் இருக்கிற முயல். அந்த முயல் தான் நீங்க வீக்கா இருக்கலாம், ஆனா நீங்க ஒளிஞ்சிருக்கிற அந்த கண்மலை ஸ்ட்ராங் ஆனது. அது எல்லா பிரச்சனையும் உங்களை பாதுகாக்கப்படுது. நல்லா தட்டுங்க. பின்னாடி இருக்கிற எல்லாரும் உற்சாகமா எல்லா தடைகளை நிர்மலமாட்டும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அதாவது உங்க பேரை என் பேரை சொல்லி, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். கை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமென், ஆமென். புது சிருஷ்டி. எல்லாம் சொல்லுங்க. நான் புது சிருஷ்டி. சொல்லுங்க. நான் புது சிருஷ்டி. I am not an updated creature. I am not a renewed creature. I am a new creature. கை தட்டுங்க ஒரு. ஆமென், ஹல்லேலூயா. நான் அப்டேட்டட் வெர்ஷன் கிடையாது. ஆதாம்ல இருந்து அப்டேட்டான வெர்ஷன் கிடையாது. நான் ஆதாம்ல இருந்து மாடிஃபை பண்ண வெர்ஷன் கிடையாது. நான் ஆதாமுக்கு சம்பந்தமே இல்லாத நியூ கிரீச்சர். கை தட்டுங்க, கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. நல்ல அந்நிய பாஷையில நான் புது சிருஷ்டி. நான் ஆதாம் இருந்து மாடிஃபை பண்ணப்பட்ட ஆள் கிடையாது. I am a new creature. I am completely disconnected from Adam. Hallelujah. இப்போ நியூ கிரீச்சர்னா என்னன்றது உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த நியூ கிரீச்சர்ன்றது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஐயோ இப்படிலாம் நீங்க தலையை தொங்க போட்டு இருக்கவே மாட்டீங்க. கரெக்டா தூக்கிட்டாரா நம்மள? நீங்க புது சிருஷ்டின்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வெற்றியே கிடையாது. என்ன சார் தோல்வியே கிடையாதுன்றத நீங்க வெற்றியே கிடையாதுன்றீங்க? இல்ல, வெற்றியே கிடையாது. ஏன்னா உங்க வாழ்க்கையில போராட்டமே கிடையாது. கை தட்டுவது அவருக்கு. ஆமென். பைபிள் புது சிருஷ்டியை பத்தி தேசம், அதாவது ஜனங்கள், விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் என்ன செய்கிறது? விரும்புகிறது. பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. புது சிருஷ்டியே காரியம். கை தட்டுங்க. ஆமென். ஒரு கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்ட உடனே அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், நான் கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டியா இருக்கிறேன். ஆமென். புரியுதா சொல்றது? நான் உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புது சிருஷ்டினா டோட்டல் ரா மெட்டீரியல் வேற, மேக் வேற, மேட் இன் பிளேஸே வேற, எல்லாமே வேற. கரடியை பார்த்தா கரடின்றீங்க, புலியை பார்த்தா புலின்றீங்க. ஆனா இது ரெண்டுமே இல்லாத ஒண்ணுதான் புது சிருஷ்டி. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இப்ப ஹோண்டா சிட்டி பாக்குறீங்க, அது ஒரு காரு. அவுடி கார் பாக்குறீங்க, அது ஒரு அப்டேட்டடு வெர்ஷனு. அதாவது ஒரு என்ன சொல்ல, கார்லேயே அப்டேட்டடு வெர்ஷன். BMW பார்க்குறீங்க, அட்வான்ஸ்டு வெர்ஷனு. இதெல்லாம் புது சிருஷ்டி கிடையாது. திடீர்னு வானத்தில் ஒன்று பறந்துக்கிட்டு இருக்கு, ஹெலிகாப்டரு. இதனுடைய அப்டேட்டடுக்கு கூட சொல்ல முடியாது. இது கம்ப்ளீட்லி வேற. இப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறனால நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. பழையவைகள் எல்லாம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நேற்று செஞ்ச பாவம், முந்தா நேற்று செஞ்ச பாவம், இந்த பாவம் கிடையாது. ஏதேன் தோட்டத்தில் நடந்த கட்ட பஞ்சாயத்து, இவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இதுவரைக்கும் நடந்த எல்லாம் ஒளிந்து போயின. ஹோல் ஹிஸ்டரி, ஹியூமானிட்டி ஹிஸ்டரியே போயிடுச்சு. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
ஆமென். இப்ப புது சிருஷ்டினா என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் புரிய வைக்க விரும்புகிறேன். இவர் தான் ஆதாம், சரியா? இப்ப நான் தான் காடு. நான் என்ன செய்றேன்? ஆதாம் படைக்க போறேன், படுத்திருப்பேன். புது சிருஷ்டினா என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னா பழைய சிருஷ்டினா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஓல்டு கிரீச்சர், இதுக்கு முன்னாடி இந்த மாஜி கிரியேஷன் என்னன்றப்பா படுப்பா, இப்படியே படுத்து தூங்கிறாரா? எவ்வளோ நாள் ஜோம் பண்ணிட்டு வந்தேன், தூங்க சர்ச்சுக்குள்ள படுக்க வச்சு தூங்க வச்சிட்டார். இப்போ இவர் தான் ஆதாம. இவரை நான் என்ன செய்கிறேன்? முத படைக்கிறேன் நான். கர்த்தர் வந்து என்ன செய்கிறாரு? பூமியில் சகலத்தையும் படைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆதாம் என்ன செய்கிறாரு? மண்ணினாலே என்ன செய்கிறாரு? ஆதாம் வந்து மண்ணில் என்ன செய்கிறாரு? ஆதாம தேவன் பறக்கிறாரு. காடுகுடியா? இப்போ மண்ணில் வந்து ஆதாம் என்ன செய்கிறாரு? உருவாக்கி இப்போ என்ன செய்கிறாரு? நல்லா பாருங்க. பழைய சிருஷ்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் புது சிருஷ்டினா என்னன்னு தெரிய முடியும், சரியா? இப்போ ஆதாமை தேவன் என்ன செய்கிறார்? மண்ணிலே படைத்து அவன் நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதுகிறார். ஊதுறவன் எந்திரிப்பா, அப்படியே எந்திரிச்சு பாரு, அப்படியே கையை கல்லாம் பாரு, அப்படியே பாரு. இதான் வந்து ஆதாம தேவன் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்து முடிச்ச உடனே அவனை கூட்டிட்டு போய் அப்படியே எல்லாம் கூட்டு போய் ஏதேன் தோட்டத்தை ஃபுல்லாக காட்டுறாரு. மரம் இது அது எல்லாம் காட்டுறாரு. இதுதான் பழைய சிருஷ்டி. இவனை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புது சிருஷ்டினா யாரும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இவனுக்கு சம்மந்தமே கிடையாது, தான் நான் சொல்ல வரேன். நீ இவனுடைய நோண்டி 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 பார்த்து தான் வாழ்க்கையில் வெட்டியாக போனீங்க. இவன்கிட்ட இருந்து எப்படி மாறுறது நீ இவனுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அதை புரிஞ்சுக்காங்க. இவன் பழைய சிருஷ்டி. இந்த சிருஷ்டித்து எல்லாத்தையும் காட்டுறாரு. ஆமாம், அதை எல்லாத்தையும் பறவை மீன் எல்லாத்தையும் பறித்து எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி, இந்த மரம் பார்ப்பா எல்லாத்தையுமே நீ சாப்பிடலாம், ஆனால் இந்த மரம் இருக்கு பார்த்தியா, நல்லா பார்த்துக்கிட்டான் அதை, ஏன்னா அதுதான் சாப்பிடணும் முடிவில் இருக்கான். இந்த பழத்தை மட்டும் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த மரம்ன்றாரு. இவன் மட்டும் இங்கிட்ட திரும்பியே இருக்கிறான். தம்பி அப்படின்னு அப்படியே திரும்புறான். திரும்பிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன உடனே இவர் சொன்ன மாதிரியே என்ன செஞ்சுட்டான்? நேராக போய் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சோடனே நேரம் அந்த மரத்துக்கிட்ட தான் போய் என்ன செய்யறான்? நின்று அந்த பழத்தை பறிப்பா பறித்து சாப்பிட்டுட்டான். ஆமாம், துபாயிலேருந்து வந்து ட்ரெஸ்ஸை சொல்லாம கொள்ளாமல் போட்டியா அப்படி போட்டு சாப்பிட்டு சொல்லவே இல்லை. இவன்ட்ட முடிச்சிட்டான். இப்போ இவன் யாருக்கு அடிமை ஆயிட்டான்? யார்? பிசாசு. யாரு? யாராச்சும் ஒரு நீ வாப்பா, என்னை பார்த்தா அப்படியே தெரியுதுல்ல, நீ வந்து புது சிருஷ்டி கூட வரலாமே, நீ இங்கிட்ட இருந்துக்க. கோகுல் வாப்பா, இங்கிட்டு வா, நீ கீழே இரு, நான் உன்னை திரும்ப கூப்பிடும்போது. இப்போ பழைய சிருஷ்டி மேட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு. சாப்பிட்டோன்னே இவன் மேலே கையை வச்சிரு. இவனுக்கு என்ன செஞ்சுட்ட? ஆமாம், இப்போ கையை எடுத்தா இவன் கடிச்சிருவான். அந்த மாதிரி இவனுக்கு என்ன ஆயிட்டான்? அடிமை ஆயிட்டான். அதாவது இப்போ இவன் கடிக்க மாட்டான், அவன் கடிச்சிருவான். கையை எடுத்துட்டான், அவன் கடிச்சானா கை மேலே வச்சுக்கிட்டே இருக்கிறான். ஃபுல் கண்ட்ரோல். இவன் எங்கே போகணுன்றதை அங்கே பிடிச்சிக்கப்பா. இவன் அப்படியே அவனை ட்ரைவ் பண்ணி கூப்பிட்டு போ. எங்கெங்கே போகணுமோ இவன் தான் ட்ரைவ் பண்ணுறான். இவன் அவனுக்கு அடிமை ஆயிட்டான். சரியா? இங்கே வா, திரும்ப வா. இப்போ திரும்ப இவனை மீட்கிறதுக்காக வந்து எத்தனையோ தீர்க்கதரிசி, இவன் ஜெனரேஷன் அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கு. இவங்க எல்லாருமே ஆதாமுடைய சொல்லுங்க சந்ததி. இவங்க எல்லார் மேலேயும் இவனுடைய கண்ட்ரோல் இருந்துக்கிட்டே இருக்கு. தீர்க்கதரிசிகள் வர்றாங்க, நல்ல உபவாசம் போட்டுப்பானுன்னா போட்டுறாங்க. போட்டோன்னு 3 நாள் நல்லா இருக்காங்க, 4 நாள் நல்லா இருக்காங்க, திரும்ப பழைய சுபாவம் வருது. இப்படியே ஒரு 4000 வருஷம் என்ன செஞ்சிருச்சு? ஓடிடுச்சு. இவன் சந்ததி எல்லாம் இவனுடைய கண்ட்ரோல் கீழே வந்துட்டாங்க. இவனை விட்டு வெளியே போக முடியல. இப்ப தேவன் இதுக்குள்ள இருந்து உங்களை பிரிக்கல. இப்ப தேவன் என்ன செய்யறாரு? எழுந்தின கதை என்னவாகி போச்சு? வந்து இப்படி ஆகி போச்சு, வந்து கரப்ட் ஆயிடுச்சு. இப்ப தேவன் ஒரு புதுசா ஒரு சிருஷ்டிப்பை உருவாக்க விரும்புறார். கை தட்டுங்க ஒரு தடவை பாப்பா. இப்ப தேவன் என்ன செய்யறாரு? திரும்பவும் படுப்பா, நீ படு, இன்னொருத்தனை உருவாக்குறாரு. கை தட்டுங்க. இங்கதான் நீங்க வரீங்க, இங்க இருந்து நீங்க வரவே இல்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்த. இந்த சம்பவம் எல்லாம் ஓகே. இப்ப இந்த சம்பவம் இப்படி நடந்து கொண்டு இருக்கும் போது தேவன் இப்ப என்ன செய்யறாரு? இன்னொருத்தனை புதுசா சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டித்து நல்லா கவனிங்க,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு தனக்குள் இருந்து, இப்போ எல்லாத்துக்கும் நான் வசனம் எடுத்து கொடுக்க போறேன். முதல்ல இந்த ஹிஸ்டரியை புரிஞ்சுக்காங்க. இப்போ இவனை வந்து கிறிஸ்துவுக்குள்ள ஒரு உருவாக்கப்பட்டு புது சிருஷ்டியா வரான். கைத்தட்டுக்கு ஒரு அவரு புது சிருஷ்டியா இருக்கிறான். இப்ப நல்லா கவனிங்க, இது பழைய ஹிஸ்டரி, பழைய சிருஷ்டிப்பு. இவனுக்கு பின்னாடி பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. அது நிறைய ஏகப்பட்ட அசிங்கம், பஞ்சாயத்து, குப்பை, கூலம், அடிதடி, பஞ்சாயத்து, ஃபாஸ்டிங் பிரேயரு, திரும்ப அடிக்க, கட்டி உருளை, திரும்ப விடுதலையாக, திரும்ப உள்ள போக, விட்டு போன பாவத்தை சேர்த்து பண்ண, இப்படி ஒரு பழைய கதை இருக்கு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, இப்ப கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆதாம் தான் தப்பு பண்ணி தொலைச்சிட்டான். இவனை டக்குன்னு இம்பார்ட்டன்ட் ஆக்கி விட்டு, இவனுக்கு குழந்தைய பிறக்காத மாதிரி ஒரு வேலையை ஒரு ஏதாச்சும் ஒரு அவர் நினைச்சா நாள் ஏதாச்சும் காயை கொடுத்து சாப்பிட்றானா, குழந்தைய பிறக்காத மாதிரி பண்ணிட்டு இவங்க 2 பேரும் தனியாக ஒரு குடிசையை போட்டு உட்கார வச்சுட்டு எங்களை தனியாக வேற மண்ணை எடுத்து செஞ்சிருக்கலாமையா அப்படின்னு ரொம்ப நாள் நான் கேட்டது உண்டு. எதுக்கு இவங்களுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்து இவனுடைய சுவாபத்தெல்லாம் நாங்கள் ஜெயிக்க வைக்க? இன்னைக்கு காலையில் தான் பதில் சொன்னார். நீ ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தியே, இவன் தப்பு பண்ண இவனை விட்டுட்டு எனக்கு வேற மண்ணை எடுத்து தனியாக பண்ணியிருக்கலான்னு. அதைத்தான் நான் இப்போ நான் செஞ்சிருக்கிறேன். இவனுக்குள்ள இருந்து உன்னை நான் கொண்டு வரல, உன்னை நான் தனியாவே படைச்சேன். நல்லா கைத்தட்டுக்கு அவருக்கு ஆமே. பெரிய வித்தியாசம். இவனை மண்ணில இருந்து படைச்சேன், இவனை எண்ணிலிருந்து நான் படைத்தேன். பிதா இவரை மண்ணிலிருந்து படைத்தார், உங்களை குமாரனை. குமாரன் எங்க இருந்து வந்தாரு? பிதாட்ட இருந்து வந்தாரு. நீங்க எங்க இருந்து வந்தீங்க? குமாரன் இருந்து வந்தீங்க. இப்ப பிதாவுடைய கம்ப்ளீட் ஜீன் குமாரன் இருப்பது போல குமாரனுடைய எல்லா டிஎன்ஏவும் பொங்கலுக்குள்ள இருக்கிறது. இப்படி ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போது இவர் திரும்ப இங்க வராரு. தம்பி உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கின்றாரு. எங்கேயும் பார்க்க வேணாம், அமைதியா போ, உனக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. ஏனென்றால் இந்த நடந்து முடிஞ்ச சம்பவத்துக்கும் இவருக்கும் சம்பந்தம் கிடையாது. இவர் அடிமையாகவும் இல்லை, இவர் விடுதலை பெறவும் இல்லை, இவர் தேவனாலே புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்டார். I am totally outside of the control of devil. பிசாசின் முழு ஆளுகைக்கும் வெளியே நான் நிற்கிறேன். ஏன்னா எனக்கும் ஆதாமுக்கும் சம்பந்தம் கிடையாது. என்ன தேவன் புதிதாய் சிருஷ்டித்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகளுக்கும் அவனுக்கும் தொடர்பில்லை. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புது சிருஷ்டியின் தன்மை என்கிற தலைப்பிலே இந்த வாரம் நான் பிரசங்கம் பண்றேன். அடுத்த வாரம் பிரசங்கம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தர் விரும்பினா அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். புது சிருஷ்டியின் தன்மைகள் எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசு புது சிருஷ்டியின் தன்மையை பத்தி பேசினார். நான் வானத்திலிருந்து உண்டானவன், நீங்கள் பூமியிலிருந்து உண்டானவர்கள். கைத்தட்டுங்க. எதிரிய பார்த்து சொல்றாரு. பவுல் சொல்றான், வானத்திலிருந்து உண்டானவர் எப்படி இருக்கிறாரோ வானத்துக்குரியவர்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறார்கள். பூமியிலிருந்து உண்டானவன் எப்படி இருக்கிறானோ பூமிக்குரியவர்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், யோவான் 3ஆம் அதிகாரம், யோவான் 3:31 வாசிப்போம். யோவான் சொல்றான், நல்ல சத்தம் வாசிமா. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து உண்டானவன். யார் அவர் சொல்லுங்க. பூமியிலிருந்து உண்டானவன். வேற யாரு பூமியிலிருந்து உண்டானவர்கள்? ஆதாமுடைய சந்ததி எல்லாம் பூமியில் உண்டானவர்கள். பூமியிலிருந்து உண்டானவர்கள் எல்லாம் பூமியின் தன்மையுள்ளவனாயிருந்து பூமி கடுத்தவைகளையே பேசுகிறான். கை தட்டுங்க. புரிஞ்சுச்சா? ஹலோ, புரிஞ்சுச்சா? ஆமா, நேற்று மழை பெஞ்சிச்சு, அதனால இன்னைக்கு காய்ச்சல் சொல்றீல. ஆமா, மழை பெஞ்சதுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? மழை பெஞ்சா பூமி தானே குளிருது. நீ ஏன் குளிர்றனா? நீ பூமியில இருந்து வந்திருக்கிற. அதனால யூ ஆர் கனெக்டட் வித் தி எர்த். வெயில் அடிச்சா சூடு பிடிக்குது, மழை பெஞ்சா ஜன்னி வருது. இப்படி எல்லாமே
பூமியை கனெக்ட் பண்ணியே உனக்கு ஏன் நடக்குதுன்னா, நீ பூமியிலிருந்து வந்தனால பூமியோட இயற்கைக்குள்ள நீ இருக்கிற. ஆனா இங்கே ஒருவன் வானத்திலிருந்து வந்தவருடைய, ஆமென். அப்ப இவனுடைய தன்மை வேற, இவனுடைய தன்மை, இவன் குவாலிட்டி வேற, இவன் குவாலிட்டி. நீங்க இங்க பிறக்கல, நீங்க